அவர்களால் தொகுக்கப்பட்ட 40 ஹதீஸை பார்த்துட்ருக்கோம். அதில் 15வது ஹதீஸ், அன் அபி ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொள்கிறாரோ, ஃபல் யகுல் ஹைரன், அவர் ஃபல் யகுல், எனவே அவர் சொல்லட்டும், ஹைரன், நன்மையானதையே சொல்லட்டும். அவர் சொன்னால் நல்லதையே சொல்லட்டும், அதாவது பேசினால் நல்லதையே பேசட்டும். அவ் லியஸ்முத், அல்லது மௌனமாக இருக்கட்டும். பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். டக்குன்னு உட்காருங்க. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, யார் அல்லாவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, ஃபல் யகுல் ஹைரன், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும். அவுல் யஸ்முத், சமத யஸ்முத்து, அவர் மௌனமாக இருக்கட்டும். ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, ஃபல் யுக்ரிம் ஜாரஹு, தன்னுடைய அண்டை வீட்டாரை அவர் சங்கை செய்யட்டும். ஜார் என்றால் அண்டை வீட்டார், அக்கரம யுக்ரிமு லி யுக்ரிம், அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரை சங்கை செய்யட்டும். ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, ஃபல் யுக்ரிம், எனவே அவர் சங்கை செய்யட்டும். லைஃபஹு, லைஃப்னா என்னது? விருந்தாளி, தன்னுடைய விருந்தாளியை சங்கை செய்யட்டும். அப்போ 3 தடவை மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் சொல்லி 3 தடவையும் 3 விஷயத்தை சொல்கிறாங்க. முதலாவது பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். ரெண்டாவது அண்டை வீட்டாரை சங்கை செய்யட்டும், விருந்தாளியை சங்கை செய்யட்டும். அதனால தான் நான் மௌனமாக இருக்கின்றைய மனுஷன். ஒரு சிரிப்பாக இருக்குது அந்த ஹதீஸை சொன்னோன்னே. ரவாஹுல் புகாரி ஓ முஸ்லிம். ஆனால் அபி ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன் காலலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார், காலலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுசீனி, எனக்கு வசியத் செய்யுங்கள், எனக்கு உபதேசம் செய்யுங்கள். கால ரசூல்லா லா தகுலப், நீங்கள் கோவப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். இந்த வேறு ரிவாயத்தில் ரவாஹுல் புகாரி, வேறு ரிவாயத்தில் 3 முறை அவர் கேட்டதாக, அவுசினி அவுசினி அவுசினின் 3 முறை கேட்டபோதும் லா தகுலப் லா தகுலப் லா தகுலப், நீங்கள் கோவப்படாதீர்கள் என்றார்கள். ரவாஹுல் புகாரி. அபி யஅலா ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபி யஅலா ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, கதபல் இஹ்சான அலா குல்லி ஷையின், அனைத்து விஷயத்தின் மீதும் அல்லாஹு தஆலா இஹ்சானை கடமையாக்கி இருக்கிறான். இஹ்சான் என்றால் என்ன? அழகிய முறையில் நடந்து கொள்வது. ரொம்ப என்ன சொல்கிறது, காட்டமாக நடந்து கொள்ளாமல் எதையுமே ரொம்ப அழகா, என்ன சொல்லுவாங்கள்ல நம்ம பாஷையில் சொல்கிற அந்த என்ன சொல்கிறது இங்கிலீஷில், மென்மையானது, அதாவது எதை செஞ்சாலும் அழகிய முறையில் அதை கையாளுவது. அப்போ இன்னல்லாஹு தஆலா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, கதபல் இஹ்சான அலா குல்லி ஷையின், அனைத்து விஷயத்தின் மீதும் நல்ல விதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். எதுக்கு இதை ரசூல்லா சொல்கிறாங்கன்னா, அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஃபஇதா கத்தல்தும், நீங்கள் கொலை செய்தாலும் ஃபஅஹ்சினில் கித்லா, கொலையை அழகிய முறையிலே செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆடு மாடு குர்பானி கொடுக்குறோம்ல, அது கொலை செய்கிறது தானே. நீங்கள் என்ன செய்வாங்கன்னா, காஃபிர்கள் ஆடை நிப்பாட்டிடுவாங்க,
எடுத்து ஒரே அப்படி நம்ம அப்படி அறுக்கக்கூடாது. அப்படி அறுத்தா அது சாப்பிடக்கூடாது, ஹராம் ஆயிரும். அறுக்கிறதுல கூட பாருங்கள், அழகாக படுக்க வச்சு அது வாயில் தண்ணியை ஊற்றி நல்ல கத்தி நல்ல கூர்மையாக வச்சு இழுக்கக்கூடாது. அதாவது அறுக்கும் போது கூட அந்த அறுக்குதல் கூட அதுக்கு சுகமாக இருக்கணும். அந்த அறுக்குதல் கூட இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வார்த்தை கொலை செய்தல்ன்றது எதை சொல்லுது அப்படின்டா, எலியை கொல்றோம், ஒரு தேலை கொல்றோம், ஒரு காக்காவை கொல்றோம், அல்லது வெறி பிடிச்ச நாயை கொல்றோம். இந்த கொல்லக்கூடிய வஸ்துக்கள் இருக்குல்ல, இதை கொல்லும் போது கூட ரொம்ப என்ன செய்யணும், நீட்டாக கொல்லணும். நீங்கள் ஆனால் அடின்னு அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்யக்கூடாது. அந்த ஃபஹ்சினுல் கித்லா தானே, கத்லாவா கித்லா. அப்போ அந்த கொலை செய்தலையே நீ அழகாக்கிக்கொள் அப்படின்னு சொல்கிறதனுடைய முராது எதை சொல்ல வர்றாங்க? இந்த விஷ ஜந்துகளை நம்ம கொல்றோம், மனிதனை துன்புறுத்தக்கூடிய வஸ்துக்களை கொண்டா கூட அதில் கூட என்ன செய்யுங்க, இஹ்சானை கையாளுங்கள்ன்றத சொல்கிறாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், என்ன சொல்கிறாங்க? வ இதா தபஹ்தும், நீ குர்பானி கொடுத்தா, இப்போ தான் அந்த வார்த்தை, நீ குர்பானி ஆடு மாடு ஒட்டகம் கோழி இதெல்லாம் நீ அறுத்தால், தபஹ செய்தால், ஃபஅஹ்சினு தபஹ, அப்போ என்ன செய்ய, அழகிய முறையில் அதை சித்திரவதை பண்ணுற மாதிரி என்ன செய்யாத, அறுக்காத. எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு ஆடை அறுக்கும் போது இன்னொரு ஆடை பார்க்க வைக்காதன்றாங்க. இப்போ அதுக்கு ஒரு விதமான ஒரு அச்சம் வந்துடும், அந்த அச்சம் கூட வந்துடக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டா நம்ம அறுக்கிறோம், நம்ம எப்படி அறுக்கணுமோ நீட்டாக அறுத்துக்கணும். அதுக்கு பிறகு வலி அல்லாஹ் இல்லாமல் கூட ஆக்கலாம், அது அல்லாஹ்வோட இதில் இருக்குது. ஆனால் அதை போட்டு என்ன செய்கிறது, அறுக்கிறன்ற பேரில் பாடாப்படுத்தி அதை என்ன செய்யக்கூடாது, அறுக்கக்கூடாது. இதுக்கு தனி ஆதாபுகளே ஆதாபுல் உல்ஹியால் இருக்குது. குர்பானி கொடுக்குவதுடைய ஒழுக்கம்னே தனி பாடம் என்ன செய்கிறாங்க, அது குர்பானி கொடுக்கும்போது எப்படிலாம் நம்ம செய்யணுன்றது இருக்குது. அடுத்து அதில் ஒரு இதை சொல்கிறாங்க பாருங்க, வல் யுஹித்த அஹதுக்கும் ஷஃப்ரத்தஹு, ஷஃப்ரத்னா கத்தி, உங்களில் ஒருவர் தன்னுடைய கத்தியை கூர்மையாக்கி கொள்ளட்டும். என்ன செய்ய கொள்ளட்டும், கத்தி என்ன செய்யணும், கூர்மையாக இல்லை நினச்சிக்கோங்களேன். மொன்ன கத்தியாக இருந்துச்சுன்னா நிறைய தடவை அறுக்கிற மாதிரி ஆயிரும், அப்போ அது துடிக்கும், நம்ம பிடிச்சி இழுந்த செய்வோம். வலுக்கட்டாயமாக அறுக்கும் போது அது ரொம்ப நேரம் அது துடிச்சு அது ஒரு மாதிரி ஆகி என்னாகும். ஆனால் கூர்மையான கத்தியாக இருந்தால் அப்படி வச்சு அப்படின்றோன்னா சரணை என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அப்போ அறுக்கிறன்ற பேரில் நீ இதை செய்யாத, அதுக்கு ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஃபல் யுஹித்த, கூர்மையாக்கி கொள்ளட்டும். அஹதுக்கும், உங்களில் ஒருவர் கூர்மையாக்கி கொள்ளட்டும். எதை கூர்மையாக்கி கொள்ளட்டும், ஷஃப்ரத்தஹு, தன்னுடைய கத்தியை அவர் கூர்மையாக்கி கொள்ளட்டும். வல் யுரஹ் தபீஹஹு, அந்த அறுக்கப்பட்ட பிராணியை ராகத்தாக விடட்டும். அந்த அறுக்கப்பட்ட பிராணியை ராகத்தாக விடட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் துடிக்க விட்டு ரத்தம்லாம் ஃபுல்லாக வெளியே போகணும். உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, அதான் அறுத்தாச்சு இல்லை போடுறான் தொங்க விட்றா அப்படின்னு அறுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ரத்தம் தான் நஜீஸ், முதல்ல என்ன செய்யணும், உடல்லேருந்து ஃபுல்லாக வெளியேறணும். அது வெளியேற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும், புரிஞ்சா? அப்போ அது ராகத்தா அதனுடைய உயிர் என்ன செய்யணும், போகணும். அப்போ அறுக்கப்பட்ட பிராணியை நீங்கள் என்ன செய்யுங்கள், ராகத்தாக விடுங்கள். அப்போ சொல்லுங்கள் அந்த ஹதீஸு என்னது, அடுத்து அன் அபி தர்ரின் ஜுந்தப் இப்னு ஜுனாதா வ அபி அப்துர் ரஹ்மான்
முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுமா அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால. ரொம்ப அற்புதமான இத்தகில்லாஹ, நீ அல்லாவை பயந்துகொள். ஹைசுமா குந்த, நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ அல்லாஹுவை பயந்துகொள். என்னது, யாருமே பார்க்கல, இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்துகொள். ஹைசுமா குந்த, நீ எங்கிருந்தாலும் நீ அல்லாஹ்வை பயந்துகொள். புரிஞ்சா? யாருமே இல்லை, நம்மளை பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நாதியே இல்லை, அப்பயும் நீ தக்குவா செய். அதுதான் உண்மையான தக்குவா. உஸ்தாத் இருக்கிறாங்க, வேற வழியே இல்லை, தலையெழுத்து தொழுகிற, இதுக்கு பேர் தக்குவா கிடையாது. அது வாழ்க்கை முழுக்க அந்த தொழுகை வராது. எனக்காக தொழுகிற, உஸ்தாத்மார்களுக்காக தொழுகிற தொழுகை வாழ்க்கை முழுக்க வராது. மனசை விட்டு வெளியே போனால் அடுத்த நாள் இல்லை, அடுத்த நிமிஷமே தொழுகை போயிடும். தொழுகணுன்ற எண்ணம் வராது. யார் அல்லாவுக்காக தக்குவா செஞ்சு தொழுகிறாங்களோ அவங்களுக்கு மௌத்தார வரைக்கும் தொழுகை கரெக்டாக இருக்கும். யார் மனிதர்களுக்காக தொழுது பழகிறாங்களோ அவங்க மனிதர் இல்லாத போது தொழுக மாட்டாங்க. தனக்கு மேலே வந்து இது பண்ணுறவங்க இல்லாத போது தொழுக மாட்டாங்க. அப்போ நீ தக்குவா செய். எப்படி தக்குவா செய்ய? எப்படி? ஐசுமா குந்த, நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும், காட்டில் இருந்தாலும், மேட்டில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், வெளியே தனியாக இருந்தாலும், கூட்டாக இருந்தாலும், எல்லாரும் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் வத்தகில்லாஹ, இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த. ஒன்று. அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, வ அத்பிஅ ஸய்யிஅத அல் ஹஸனத, ஒரு பாவத்தை நீ செஞ்சிட்டியா, ஒரு பாவத்தை, பேப்பர் இல்லையா, ஒரு பாவத்தை நீ செஞ்சிட்டியா, அதை தொடர்ந்து நீ நன்மையை செய். ஒரு பாவத்தை செஞ்சிட்டுனா என்ன செஞ்சிரு, அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செஞ்சிரு. ஒரு பாவம் உன்னையும் அறியாமல் என்ன செஞ்சிருச்சு, ஒன்று நிகழ்ந்துருச்சா, உடனே ஒரு நன்மையான காரியத்தை செய். அந்த நன்மையான காரியம் என்ன செய்யும், நீ செய்த பாவத்தை அழிச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியத்தை நீ செஞ்சிரு. அதான் போடுறாங்க பாருங்க, வ அத்பிஅ ஸய்யிஅத, ஒரு பாவத்தை பின்தொடரச் செய். அல் ஹஸனத, எதை பின்தொடரச் செய், ஒரு பாவத்தை, நன்மையை பின்தொடரச் செய். எப்படிப்பட்ட நன்மை? தம்ஹுஹா, அந்த நன்மை அந்த பாவத்தை என்ன செஞ்சிடும், அழித்து விடும். அப்படிப்பட்ட ஒரு நன்மையை, ஒரு பாவம் செஞ்சுட்டா அதை பின்தொடரச் செய். அப்போ நீ ஒரு பாவம் செஞ்சுட்ட அறியாமல், என்ன சொல்ல, ஒரு பாவம் செஞ்சுட்ட, அல்லது அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு கட்டளையை நிறைவேற்றாமல் போயிட்ட, அப்போ உடனே ஆஹா நம்ம இப்படி செய்யாமல் போயிட்டோமே, இப்படி தொழுகாமல் போயிட்டோமே, அல்லது இந்த பாவத்தை நம்ம செஞ்சிட்டோமே, அல்லாஹோ, உடனே அதை அழிக்கிற மாதிரி என்ன செய்ய, நீ ஒரு நன்மையான ஒரு சதக்கா செய், அல்லது ஒரு 2 ரக்காத் தொழு, 10 ரக்காத் தொழுகு, ஏதோ ஒன்று செய். நன்மையான காரியத்தை செஞ்சு அந்த பாவத்தை என்ன செஞ்சிரு, நீ அழிச்சிரு. இது 2வது. அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, வஹாலிக்கின் நாச, மக்களுடன் நீ பழகு. மக்களுடன் நீ என்ன செய்ய, பழகு. பி ஹுல்கின் ஹசனின், நற்குணங்களை கொண்டு பழகு. நீ வந்து எப்படி நடந்துக்கிறியோ அப்படித்தான் அவங்க நடந்துக்குவாங்க மக்கள். நீ அவனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறியா, அவன் உனக்கு திருப்பி கிஃப்ட் பண்ணுவான். நீ அவனுக்கு ஒரு உபகாரம் செய்யறியா, அவன் திருப்பி உனக்கு உபகாரம் செய்வான். கூப்பிட்றாங்களா? கிளாஸ் நடந்து தானே இருக்குது, வாங்க, என்ன வேணும் பாப்பா? மக்களுடன் பழகு. எப்படி பழகு? நற்குணத்தை கொண்டு பழகு. நீ நற்குணங்களை கொண்டு பழகினால் மாஷா அல்லாஹ், அந்த மக்கள் அப்படியே உன் மேலே பிரியமாயிருவாங்க. அவன் பழகிறது தானே, அந்த பேசும்போது நளினமாக பேசுகிறது, நிறைய விஷயங்கள் ஹெல்ப்பாக இருக்கிறது, ஊக்கம் கொடுக்கறது, உதவியாக இருக்கிறது. இப்படி நம்ம வந்து நல்ல நற்குணங்களை கொண்டு நம்ம நடந்து கொள்ளும் போது மக்களும் என்ன செய்வாங்க, அதே மாதிரி நடந்து கொள்வார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் 3 விஷயத்தை அந்த சஹாபி கிட்ட சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க? இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, வ அத்பிஅ ஸய்யிஅத அல் ஹஸனத தம்ஹுஹா, வ ஹாலிக்கின் நாஸ பி ஹுல்கின் ஹஸனின். ஓகேவா? இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணப்படக்கூடிய ஹதீஸ். அதனால தான் இந்த 40 ஹதீஸ், லட்சக்கணக்கான ஹதீஸ் இருக்குது, அதில் ஒரு 40 ஹதீஸை எடுத்து நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுத்திருக்காங்கன்னா, இதெல்லாம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுனா நீ விலாயத்தை அடைஞ்சிருவ, பெரிய இறைநேசரை அடைஞ்சிருவ. புரிஞ்சா? நிறைய பேருக்கு ஹிதாயத் ஓம் மூலியமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
நாளைக்கு நீயும் என்ன செய்வ, நீ மரணித்த பிறகும் உனக்காக நன்மை எத்தி வைக்கக்கூடிய லட்சோப மக்கள் வருவார்கள். ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கு பார்க்குறோம்ல, எத்தனையோ இறைநேசர்கள் அவங்க இன்திகால் ஆகிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. வாழக்கூடிய காலகட்டத்தில் நப்ஸை அடக்கினாங்க. நப்ஸை அடக்கி அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, நப்ஸுக்கு எதிராக போர் செய்து. இன்றைக்கி அவங்க மரணித்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நினைவு கூறுறோம்ல, ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தா அவங்களுக்கு எப்படிப்பட்ட அந்த ஜியாரத்துகளை ஏற்படுத்தி வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் அவர்களை நினைவு கூறுகிறார்கள். வாரம் வாரம் தினம் தினம் மக்கள் சாரையாக வந்து அவர்களை ஜியாரத்து செய்கிறார்கள், நன்மை எத்தி வைக்கிறார்கள். குர்ஆன் அவருடைய கபருக்கு போய்கிட்டே இருக்குது. சில பேர் மௌத்தாகிறாங்க, பெற்றெடுத்த பிள்ளை கூட நன்மை எத்தி வைக்கிறது இல்லை, தௌஹீதா இருக்கான், கூடுமா கூடாதான்னு கேட்குறாங்க, அல்லது வந்து பொடுபோக்காக இருக்கிறாங்க. ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு அவங்க மௌத்தா போன பிறகும் நன்மையை லட்சம் பேர் எத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். யாருன்னு தெரியல. நாளை எங்கள் ஊரில் ஒருத்தவங்க அடங்கி இருக்கிறாங்க, நன்மை எத்தி வச்சுக்கிட்டே இருக்கு. டெய்லியும் ஒரு தடவை கூட போய் ஜியாரத் செய்யாமல் நான் வந்ததே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் போய் ஜியாரத் செய்வேன். ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய துவாவை நான் நாடி இருக்கிறேன். நன்மை இங்கேருந்து எத்தி வச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் அந்த ஊரை சார்ந்தவங்க நன்மை எத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பார்த்தா சுப்ஹானல்லாஹ். அப்போ அவங்க அப்படி என்னத்தான் செஞ்சாங்க, அப்படி என்னப்பா செஞ்சாங்க சுஹைல், எனக்கு எதாவது செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் துன்யாவை நோக்கி அவங்களுடைய பயணத்தை ஆக்கி கொள்ளாமல் அல்லாஹ் ரசூல் காட்டி கொடுத்த வழியின் பக்கம் தங்களுடைய பயணங்களை ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் ரசூலுக்காக தங்களை அர்ப்பணமாக்கி கொண்டார்கள். அல்லாஹ் ரசூல் காட்டி கொடுத்த வழியில் தன் நஃப்ஸை அடக்கி ஷைத்தானை எதிர்த்து போரிட்டு ஜெயித்தார்கள். அதனால் அல்லாஹு தஆலா மௌத்தான பிறகும் லட்சம் பேர் அனுதினமும் அவர்களை ஜியாரத் செய்து கொண்டே இருக்கிறார்கள். புரிஞ்சா? எவ்வளோ பெரிய வாழ்க்கை பார்த்தீங்களா? அப்போ அல்லாஹ் மன் காணலில்லாஹி காணல்லாஹு லஹு, யார் அல்லாவுக்காக ஆயிடுறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்காக ஆகிவிடுகின்றான். அல்லாவுக்காக யார் ஆயிடுறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்காக ஆகிவிடுகின்றான். மன் காணலில்லாஹி காணல்லாஹு லஹு. புரிஞ்சா? அப்போ அதனால் பாருங்கள், அதனால் ஏதோ நம்ம வந்து படித்தோம், ஒரு ஹதீஸை உட்காந்தோம் இல்லாமல் நம்ம நியத்தை வச்சு படிக்கணும். நம்ம வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணணும், மக்களோட நற்குணத்தோடு நம்ம பழகணும், பேசினா நல்லதை மட்டும் பேசணும், இல்லைனா வாயை மூடி இருக்கணும். மௌனம் என்னது சிறந்தது. அதே மாதிரி என்ன செய்யணும், கோவப்படக்கூடாது. அண்டை வீட்டாரை என்ன செய்யணும், சங்கைப்படுத்தணும். விருந்தாளி வந்தால் உபசரிக்கணும். நம்ம வீட்டில் விருந்தாளி வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு போயிருக்கிறோம், அப்படி திருன்னு கண்டுக்காத மாதிரி அப்படி என்ன அலட்சிய போக்கோடு உட்காந்துருக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை நம்ம அத்தாம்மா கவனிக்கிறத விட நம்ம நல்லா கவனிக்கணும். இப்படி என்ன செய்யணும் அப்சல, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும். எல்லா நிலையிலையும் தக்குவா செய்யணும். உங்களை கன்னத்தில் கை வைக்காதீங்க, தூக்கம் வந்துடும். அப்போ எல்லா நிலையிலையும் என்ன செய்யணும், தக்குவா செய்யணும். அடுத்து அன் அபி அப்பாஸின் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால. அப்துல்லா இப்னு அப்பாஸ் யார்? இப்னு அப்பாஸ் ரொம்ப சின்ன வயசு சஹாபி. அவங்க யார்? ரயீசுல் முஃபஸ்ஸிரின், குர்ஆனின் விரிவுரையாளர்களுக்கு தலைவர். அவங்க குர்ஆனின் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர். அவங்க ரயீசுல் முஃபஸ்ஸிரின். ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு சின்ன வயசு, 7-8 வயசு தான் அவங்களுக்கு இருந்துச்சு ரசூல்லாவுடைய காலகட்டத்தில். ரொம்ப சின்ன வயசு சஹாபி. அவங்க ரசூல்லாவுக்கு ஹிதுமத் செஞ்சாங்க. ரசூல்லாவுடைய துவாவை பெற்ற சஹாபி. ரசூல்லா தஹஜத்துக்கு எந்திரிச்சா ரசூலுல்லா ஒழு செய்கிறதுக்கும் கலாவுல் ஹாஜத்து போகிறதுக்கும் இவங்க தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ரசூல்லாவுடைய சிறிய தந்தையின் மகன் என்ன செய்வாங்க, ரசூல்லாவுக்கு ஒழு செய்கிறதுக்கு அவங்க கலாவுல் ஹாஜத் போகிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அப்போ ரசூலுல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு துவா செஞ்சாங்க. சின்ன பிள்ளை அவ்வளோ அழகாக ஹிதுமத் செஞ்சிச்சு. ரசூல்லா துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் இவரை பெரிய சட்ட மேதையாக ஆக்கு. மனசார துவா செஞ்சாங்க. அவருடைய ஹிதுமத்தை பார்த்து, அவருடைய ஹிதுமத்தை முடிஞ்சா அவங்க ஹிதுமத்தை பார்த்து என்ன செஞ்சாங்க, மனசார துவா செஞ்சாங்க. இன்னொரு அறிவிப்போல வருது, யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை நீ கற்றுக்கொடுன்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹு தாலா ரசூல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சட்ட மேதையாக அல்லாஹ் அவங்களை ஆக்கினான். மிகப்பெரிய ரயீஸ் முஃபஸ்ஸிரின், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தலைவராக இவர்கள் ஆக்கினான். எல்லா பெரும் ஆட்கள் எல்லாம் இவர்கிட்ட தான் குர்ஆனுடைய விளக்கத்தை வந்து கேட்டாங்க. காரணம் ஒரே ஒன்று தான், அந்த ஹிதுமத்துக்கு கிடைச்ச அந்த துவா. அந்த ஹிதுமத்துக்கு கிடைச்ச அந்த துவா சொல்ல புரிஞ்சா அவங்க தான் அறிவிக்கிறாங்க. சரிம்மா, யார் மூணாவது